உடலுறவின் போது பெண்களை இந்த இடங்களில் தெரியாம கூட தொற்றாதீங்க, இல்லனா வம்பாகிரும். சிறப்பான உடலுறவிற்கு தேவையான ஆய்வு, பரிசோதனை மற்றும் உங்கள் துணையின் தேவைகளை புரிந்துகொள்வது ஆகியவை மிகவும் முக்கியமானதாகும். சிறப்பான உடலுறவிற்கு தேவையான ஆய்வு, பரிசோதனை மற்றும் உங்கள் துணையின் தேவைகளை புரிந்துகொள்வது ஆகியவை மிகவும் முக்கியமானதாகும். ஆனால் அவை அனைத்தையும் விட மிக முக்கியமானது உங்களின் சமயோசித புத்தி ஆகும். நீங்கள் உங்கள் மனைவி, காதலியுடன் சிறப்பான உடலுறவு அனுபவத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அதற்கு அவர்களை எங்கே தீண்ட வேண்டும், எங்கு தொடக்கூடாது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த பதிவில் உடலுறவின் போது நீங்கள் பெண்ணின் எந்தெந்த பாகங்களை தொடக்கூடாது என்று பார்க்கலாம். கிளிடோரிஸின் தலைப்பகுதி. கிளிட்டோரிஸ் ஒரு சூப்பர் சென்சிட்டிவ் மண்டலம் மற்றும் நிறைய நரம்பு முடிவுகளை கொண்டிருப்பது என்பதை நாம் அறிவோம். ஆனால் கிளிடோரிஸின் தலைப்பகுதியை தீவிரமாக தூண்டுவது உண்மையில் பெண்களுக்கு ஒரு தீவிரமான மற்றும் வேதனையான அனுபவமாக மாறும். அதற்கு பதிலாக வட்டங்களில் அல்லது கிளிட்டோரிஸை சுற்றி தடவவும். கருப்பை வாய். உடலுறவின் போது நீங்கள் அவரது கருப்பை வாயை அடைந்தால் அது ஒரு ஆபத்து அறிகுறி. கருப்பை வாய் என்பது யோனியை கருப்பையுடன் இணைக்கும் குறுகிய கால்வாய் ஆகும், மேலும் குழந்தை வளரும் இடமாகும். இது நிச்சயமாக தொடுவதற்கான இடம் அல்ல, மேலும் குறைந்த ஊடுருவலை வழங்கும் நிலைக்கு நீங்கள் உடனடியாக மாற வேண்டும். பாதங்கள். அவர் சாக்ஸ் அணிந்திருந்தால் அவர்களின் பாதங்களை தொடாதீர்கள். ஏன் என்று யோசிக்கிறீர்களா? ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வின்படி சாக்கில் சாக்ஸ் அணிவது உச்சகட்டத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். இந்த லாஜிக் ஆண்களுக்கும் பொருந்தும். மற்றொரு காரணம் என்னவென்றால் பெண்கள் உச்சகட்டத்திற்கு முற்றிலும் நிதானமாக இருக்க வேண்டும், மேலும் குளிர்ந்த பாதங்கள் சங்கடமான கவனச்சிதறலாக இருக்கலாம். மார்பக காம்புகள். அவர்கள் தாய்ப்பால் கொடுப்பவராக இருந்தால் அல்லது மாதவிடாய் வரப்போகிறவராக இருந்தால் மார்பக காம்புகளை கிள்ளுவதை தவிர்க்கவும். இது உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். கூந்தல். இது உங்களுக்கு வித்தியாசமானதாக தோன்றலாம், ஆனால் இது முற்றிலும் உண்மையானது. எந்தவொரு பெண்ணும் தனது தலைமுடியை இழுக்கவோ அல்லது உடலுறவின் போது சிக்கிக்கொள்ளவோ விரும்புவதில்லை, ஏனெனில் பெண்கள் தங்கள் சிகையலங்காரத்திற்காக பல மணி நேரங்களை செலவிடுகிறார்கள். அது உடலுறவின் போது பாழாவதை அவர்கள் விரும்புவதில்லை.